படைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனித சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து அந்த மனித சமூகத்துக்கு ஏற்ற மார்க்கமாக அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை வழங்கினான். அவன் கொடுத்த மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். ஏனைய மதங்கள் எல்லாம் மனிதர்கள் அவரவர்களாக உருவாக்கி கொண்ட மதங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தையும் படைத்து வானத்தையும் படைத்து பூமியையும் படைத்து அதிலே வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தையும் அல்லாஹு தஆலா உண்டாக்கி மனித சமூகத்தையும் அல்லாஹு தஆலா படைத்து அந்த மனிதனுக்கு ஒரு சிறந்த மார்க்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்தான், கொடுத்தான் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஏனைய மதங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டவைகள் தான் அந்த மதங்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இது நாம் உருவாக்கிய ஒன்றல்ல. எவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தானோ, இந்த உலகத்தை எவன் படைத்தானோ, இந்த உலகத்தை எவன் அழிப்பானோ அவனே இந்த மார்க்கத்தை இந்த மனித சமூகத்துக்கு கொடுத்தான் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இருப்பானாக இருந்தால் அவன் இஸ்லாத்திலே இருக்க முடியாது, அவன் காபிராக மாறிவிடுவான் என்பதுதான் ஒரு இஸ்லாமிய கொள்கையுடைய ஒரு நிலைப்பாடு என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தையும் மனிதனையும் படைத்த அல்லாஹு தஆலா அவன் இருப்பதை பல விஷயங்களை கொண்டு அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துகிறான். ஆனால் இந்த உலகத்தில் அவனை பார்க்க முடியாமல் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மௌத் இருக்கிறது, அந்த மௌத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க வைத்திருக்கிறான். ஆனால் அந்த மௌத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் படைத்த உயிரை மனிதர்கள் பார்க்க முடியாமல் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அது என்னதான் இந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானம் முகத்தை தொட்டினாலும், எவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் மனுஷனுக்குள் இருக்குகின்ற அந்த உயிர் எப்படி போகிறது என்ற செய்தியை அறிந்து கொள்ள முடியாமல் ஒரு ஆச்சரியமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை மரணிக்கிற போது பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான். ஆனால் அவனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா யாருக்குமே என்ன செய்யல, பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கல. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை படைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை அவன் சொல்லுகிறான். ஆனால் அவன் அந்த இன்பத்துக்கு ஒரு தடையை போடுகிறான். எந்த மனிதனும் கற்பனை பண்ணிடாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனை என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனைகளுக்கு அப்பால் வெட்டி விடாத, எந்த கண்களும் பார்த்து விடாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை நாள மறுமையிலே அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை அல்லாஹு தஆலா ஊட்டுகிறான். அதை உண்மைப்படுத்துகிறான். அதை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தண்டனை இருப்பதாகவும் நரகம் இருப்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த நரகத்துடைய தண்டனைகளையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் அந்த நரகத்தை இந்த உலகத்தில் யாரும் பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோருக்கும் உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளத்திலெல்லாம் சிறந்த உள்ளமாக எந்த உள்ளம் இருக்கும் என்றால் அல்லாஹுவையும் மறுமையையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் இறை தூதரையும் நரகத்தையும் சுவர்க்கத்தையும் கேள்வி கணக்கையும் எந்த உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்கிறதோ அந்த உள்ளம்தான் அது சிறந்த உள்ளமாக சிறந்த உடலாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல சுவர்க்கத்துடைய இன்பத்தை சொல்லி சுவர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹு தஆலா நரகத்துடைய அந்த தண்டனைகளை சொல்லி அல்லாஹு தஆலா இந்த நரகத்தின் பக்கம் நீங்கள் வந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த அடியார்களை அல்லாஹு தஆலா கேட்டுக்கொள்கிறான்.
சுவர்க்கத்தை படைத்தவன் சுவர்க்கத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு அல்லாஹ் ஆசைப்படுகிறான். நரகத்தை படைத்து நரகத்துடைய தண்டனைகளை படைத்த அல்லாஹு தஆலா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நரகத்துக்கு நீங்கள் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். நீங்க இருக்குகின்ற 6666 வசனங்களை புரட்டி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முஸ்லிம், புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி என்ற எந்த ஹதீஸ் கிரந்தங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள நீங்க தேடி பார்த்தீங்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு அழைப்பு விடுக்கிறான். நரகத்துக்கு அல்லாஹு தஆலா எங்கேயுமே அழைப்பு விடுக்கவில்லை. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா உங்களை அமைதியான தாருஸ்ஸலாம் என்று சொல்லுகின்ற சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் நரகத்தை படைத்து இந்த நரகத்துடைய தண்டனைகளை ஏன் சொல்லணும்? என்ன காரணம்? அல்லாஹ் அதன் ஊடாக எதை எதிர்பார்க்கிறான்? ஏன் அல்லாஹு தஆலா நரகத்தை படைத்திருக்க வேண்டும்? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில மனுஷனை படைத்தவன், மனுஷனுடைய மனநிலைமையை அறிந்தவன், மனிதன் எதை ஆசைப்படுவான் என்று புரிந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில மனிதன் நல்லவனாக வாழ்ந்து மறுமையில சுவர்க்கம் அடையணும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா கூட விரும்புகிறான். இந்த உலகத்தில மனிதனுக்கு செய்கின்ற அநியாயங்கள், மனிதன் மார்க்கத்துக்கு செய்கின்ற அநியாயங்கள், அவனுக்கு செய்கின்ற அநியாயங்கள் எல்லாமே நாளை மறுமையில் அவனுக்கு தண்டனையாக வர இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்துல வாழ்கிறோம் என்றால், அல்லாஹ் அடிக்கடி அல் குர்ஆனில சுவர்க்கத்தை பற்றி பேசுகிற போதெல்லாம் நரகத்தையும் சேர்த்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். நரகத்தை பற்றி பேசுகிற நேரமெல்லாம் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி என்ன செய்கிறான், ஆசை ஆர்வப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை ஒரு மனுஷன் படிக்க படிக்க படிக்க, இந்த சுவர்க்கத்தை ஒரு மனுஷன் படிக்க 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 அவன் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை அதிகமாக இந்த உலகத்தில் ஏற்படுத்துவான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நரகத்தை படிக்க படிக்க, நரகத்துடைய தண்டனைகளை படிக்க படிக்க அவன் உள்ளத்துல அல்லாஹ் எவ்வளவு தூரம் நம்பிக்கையானவனாக இருக்கிறான் என்ற அந்த உள்ளத்துடைய அந்த வெயிட்டை பொறுத்து அவன் உலகத்திலே உள்ள பாவத்திலே இருந்து தூரமாகி நரகத்தை பயந்து கொண்டு அவன் சுவர்க்கத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பையும் வசதியையும் இந்த உலகத்திலே இருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். ஏனென்றால் இந்த உலகத்தில வாழுகின்ற நம்ம உலகத்தில மௌத்தாகிட்டோம் என்றால் இந்த மௌத்து கூட நிரந்தரம் கிடையாது. நம்ம உலகத்தில மௌத்தாகிற மரணம் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது. அது ஒரு டெம்பரரியான மரணம் தான். அது நம்முடைய மனைவியை பிரிவதற்கும், வீட்டை பிரிவதற்கும், சொத்துக்களை பிரிந்து கொள்வதற்கும், உறவுகளை விட்டு தூரமாகுவதற்கும், உலகத்தை விட்டு மறைந்து மண்ணறைக்கு போகிற வரைக்கும் தான் மௌத்தே தவிர மண்ணறைக்குள்ள கூட மௌத்து கிடையாது. மன்னரைக்குள்ள மனுஷன் போயிட்டான் என்றால் இந்த உலகத்துல ஒரு மனிதன் மௌத்தாகியதற்கு பிறகு, மன்னரைக்குள்ள போனதற்கு பிறகு எடுக்கப்பட்ட உசுறு மீண்டும் கொடுக்கப்படும் என்பதை என்ன செய்கிறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட அடியான நீங்க கொண்டு போய் கபர்ல வச்சிட்டு வார நேரம் நீங்க நடந்து வருகின்ற உங்களோட பாதணி ஓசையை உங்களோட உறவு கேட்குது. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மௌத்தா போய்த்தான் என்றா அவனை குளிப்பாட்டி, அவனை கவன் செய்து, அவனை தொழுவித்து, அவனை தூக்கிட்டு போய் அவனை கபர்ல வச்சு நம்ம நடந்து வரக்குள்ளேயே அவனுக்கான உசுறு, எடுக்கப்பட்ட உசுறு மீண்டும் கொடுக்கப்படுகிறது என்பது நம்முடைய இஸ்லாத்துடைய ஆணிவேரான ஒரு நம்பிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 6548வது செய்தி, இந்த உலகத்துல மௌத்து கூட நிரந்தரம் இல்லை என்பதற்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சார அஹ்லுல் ஜன்னத்தி இலல் ஜன்னா, சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போய்விட்டால், அஹ்லுன் நார் இலன் நார், நரகவாதிகள் எல்லாம் நரகத்துக்கு போய்விட்டால், இப்ப அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இருக்கிறது. ஒரு மனுஷன் மௌத்தாயினா கபருக்கு போவான், கபர்ல கொஞ்ச காலம் வாழ்வான், வாழ்ந்ததற்கு பிறகு அவன் மறுமையில எழுப்பப்படுவான், விசாரணை செய்யப்படுவான். நல்லது செய்தவன் சுவர்க்கத்துக்கு போவான், கெட்டது செய்தவன் நரகத்துக்கு போவான். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மௌத்தாகின உடனே
கொஞ்ச நேரம் உசுரை கைப்பற்றி அந்த உசுறு கபருக்குள்ள போனதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட உசுறு இந்த சுவர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போய் தீர்ப்புகள் செய்யப்பட்டு அது வரைக்கும் அவனுடைய உடலில் அந்த உசுறு இருக்கும். இந்த நிலைமையில சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனால் நரகவாதிகள் நரகத்துக்கு போய்விட்டால் சுப்ஹானல்லாஹ் ஜியபில் மௌத், இந்த உலகத்துல நம்ம மௌத்து சொல்றோமே, இந்த மௌத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான். இந்த மௌத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான் என்றால் ஹத்தா யுஜஅல பைனன் நாரி பைனல் ஜன்னதி வன்னார், நரகத்துக்கு மத்தியிலும் சுவர்க்கத்துக்கு மத்தியிலும் அல்லாஹ் இந்த உசுரை அப்படியே கொண்டு வருவான். கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்ம யுஸ்பஹு, இந்த மௌத்தை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவான். ஒரு ஆட்டை அறுப்பதை போல அல்லாஹ் தஆலா இந்த மௌத்தை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அறுப்பான். அறுத்து விட்டு அழைப்பாளர் ஒருவரை அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்வான். அந்த நேரத்தில் அழைப்பாளர் சொல்வார், யா அஹ்லல் ஜன்னah, சுவர்க்கவாதிகளே, லா மௌத், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது, இதற்கு பிறகு உங்களுக்கு மௌத்து கிடையாது. வயா அஹ்லன் நார், நரகவாதிகளே, லா மௌத், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. சுவர்க்கவாதிகளே, இதற்கு பிறகு உங்களுக்கு மௌத்து கிடையாது. நரகவாதிகளே, இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. ஃபயஸ்தாது அஹ்லுல் ஜன்னதி ஃபரஹன் இலா ஃபரஹிஹிம், இந்த சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்தில் சந்தோஷத்தில் இருக்கிற போது அல்லாஹ் இந்த அறிவிப்பை சொன்னவுடன் அவர்கள் இன்னும் சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷமாக அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வயஸ்தாது அஹ்லுன் நாரி ஹுஸ்னன் இலா ஹுஸ்னிஹிம், நரகவாதிகள் எல்லோரும் நரகத்தில வேதனையோடும் சோதனைகளோடும் தண்டனைகளோடும் அந்த தண்டனையுடைய கவலைகளோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த நரகவாதிகளுக்கு இந்த அறிவிப்பு அவர்களுடைய கவலைக்கு மேல் பெரியதொரு கவலையாக இருக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றால் இந்த உலகத்துல ஒரு மனிதன் மௌத்தாகுவது என்பது கொஞ்ச நேரம் தான். அது ஒரு கூடினா ஒரு 4 அவர் 5 அவர் அல்லது தூரத்தில் இருந்து யாராவது உறவுகள் வாரன்னா ஒரு 12 மணித்தியாலம் ஒரு நாள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு நம்மட உசுறு, எடுக்கப்பட்ட உசுறு நம்மட கபருக்குள் வந்து சேர்ந்து விடும். நமக்கு மௌத்துக்கே ஒரு மௌத்து எப்ப என்றால் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாதிகள் நரகத்துக்கும் போனதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மௌத்தையே மௌத்தாக்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில பாருங்க, இந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகள் சம்பந்தமாக சொல்கிற போது எப்படியான ஒரு தண்டனையை அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, யார் யாரெல்லாம் நம்மட வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் சௌஃப நுஸ்லீஹிம் நாரன், அவர்களை நாங்கள் நெருப்புக்குள் நரகத்துக்குள் என்ன செய்வோம், நாங்கள் நுழைப்போம். அந்த நேரத்தில் குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அவர்களை அந்த நரகத்துக்குள்ள நாங்கள் நுழைவித்த உடனேயே அந்த தோல் கருகி போய்விடும். இந்த மனுஷனுக்கு இருக்கிற தோல் அப்படியே நரகத்துடைய நெருப்பின் சூட்டின் காரணமாக அப்படியே உருகி போய்விடும். அந்த நேரத்தில் அவன் மீண்டும் அந்த நரகத்துக்குள் அவன் வேதனையை அனுபவிப்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வேறு தோள்களை அவனுக்கு நாங்கள் அணிவிப்போம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது, நரகம் என்பது, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றா, நம்ம ஏதோ அல்லாஹ்வை தொழுகிறோம், குர்ஆனை ஓதுறோம், தான தர்மம் செய்கிறோம், அப்படிதான் பாவங்கள் செஞ்சாலும் அல்லாஹ் அனுப்பிட்டு எடுத்துருவான் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இல்லை. இல்லாம ரஹிமல்லாஹ், ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டும் அந்த நரகத்தின் பக்கமே போய்விடக் கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது அது லேசான தண்டனை அல்ல. இந்த தோலை அல்லாஹ் தஆலா மாற்றுவதாக சொல்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா தோலை மாற்றணும் என்றால் முழு உடம்பையும் அல்லாஹ்வுக்கு மாற்ற இயலும். இந்த தோல் தான் மனுஷனுடைய நோவையும் வேதனையும் அதாவையும் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்க பார்ப்போம். ஒரு இடத்துல பத்தி போயிட்டும்டா அந்த இடத்துல கிள்ளினா கூட அது மறுத்த மாதிரி தான் இருக்கும், அதுல உணர்வு இருக்காது. அந்த இடத்துல ஊசால குத்தினாலும் வலிக்காது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துல மனுஷனை போட்ட உடனே அந்த தோள்கள் எல்லாம் உருகிவிடும். உருகிவிட்ட உடனே அவனுக்கு வேதனை குறைஞ்சிடும் என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் மீண்டும் என்ன செய்வான், அந்த மனுஷனுக்கு வேறு ஒரு தோலை அனுபவித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்துக்குள் போட்டு அவனை தண்டனை கொடுப்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் அல்லது ஒரு சேலன் அடிக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு கட்டு பெரிய கட்டு அடிச்சு வைப்பான், அது அப்படியே இருக்கு, 3 நாள் கழிச்சாலும் அப்படியே இருக்கு, நோவாது. ஆனா குத்துற போதுதான் நோகும், அந்த தோலை கடந்து போகக்குள்ளதான் நோகும். அதுக்கு பிறகு உள்ளுக்கு போய் அது சதையில ஏறிட்டும்டா அது 3 நாள் அல்ல 4 நாள் ஆயினாலும் அது அப்படியே இருக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது நரகத்தில் அது சாதாரணமான ஒன்றல்ல என்பதை புரிந்து கொள்ளும். ஏனென்றால் இதுதான் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து அவர் வளர்த்த சஹாபாக்கள், அவர் நரகத்தை பற்றி பயப்பட்டு அந்த நரகத்தை பற்றி அந்த சஹாபாக்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த அந்த விதங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை தோழர்களே, மிம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை, இத்தகுன்னார், நரகை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபாக்களுக்கு அச்சமூட்டி எச்சரித்த போதெல்லாம் அந்த சஹாபாக்கள் சொன்ன செய்திகள் என்ன தெரியுமா? நாங்கள் பார்ப்போம், எங்களோட கைக்குள்ள ஒவ்வொரு ஆளும் தங்களோட கைக்குள்ள முகத்தை மறைத்து கொண்டு தேமி 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 அழக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தண்டனைய, அந்த நரகத்தை, அவன் வேதனைய, அவன் சோதனைய நம்ம அனுபவிச்சிட கூடாது என்பதில் ரொம்பவும் கவனமாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் பாருங்க, நீங்க சூரத்துல் அஹ்ஸாப் 66, 67, 68வது வசனம், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், மனுஷண்ட முகத்தை அல்லாஹ் தஆலா அந்த நாளையில அப்படியே நரகத்தில் போட்டு அல்லாஹ் தஆலா புரட்டி எடுப்பான். புரட்டி எடுக்கிற நேரம் மனிதன் என்ன சொல்லுவான் என்றால், யகூலூன், அந்த நேரத்தில் மனிதர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனா, எங்களுக்கு வந்த கை சேதமே, அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று அவர்கள் கை சேதப்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல வாழுகிற போது மனுஷனை இந்த நரகத்துடைய தண்டனைகளை பற்றி எப்படியெல்லாம் அச்சமூட்டி எச்சரித்து இந்த நரகத்துக்குள் மனிதர்கள் வந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்க. ஒரு மனுஷன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில 3265வது செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணத்தையும் பாருங்க. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம், நீங்க மூற்ற நெருப்பு, நீங்க உங்களோட வீட்டுல மூட்டக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பு 70 மடங்கில் ஒரு பகுதியை நாங்க சொல்லுவோம். நீங்க வீட்டுல பத்த வைக்கிற நெருப்பு அது எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்தாலும் சரி, அது நம்ம வீட்டுல கிச்சன்ல பத்த வைக்கிறாலும் சரி, அது பெரிய ஒரு இடத்துல போய் மூற்ற நெருப்பா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் மூட்டுகின்ற நெருப்பு 70 மடங்கின் ஒரு பகுதி தான் அந்த நெருப்பு அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் இருந்தவங்க, கீழ யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்கானத் லகாஃபியா, அந்த ஒரு நெருப்பே போதுமே, நாளை மறுமையில மனுஷனை தண்டனை கொடுப்பதற்கு அந்த ஒரு நெருப்பே போதுமே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே அப்படி அல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 69 மடங்கு நெருப்பை நரகத்திலே வைத்திருக்கிறான், அவன் தண்டனை கொடுப்பதற்காக என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம சாதாரண நெருப்பு கையில பட்டுட்டா கூட, சாதாரணமாக மூட்டுகிற குப்பை பத்த வைக்கிற நெருப்பு கொஞ்சம் பவரா பத்திட்டா கூட கிட்ட நிக்க இயலாது, அவ்வளவு வெக்கை அடிக்குது. சுபஹானல்லாஹ், அது 1 மடங்கு என்றால் அதனுடைய 69 மடங்கு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க இயலுமா தோழர்கள்? அதனுடைய கடினம் எப்படி இருக்கும், அதனுடைய வேதனை எப்படி இருக்கும், அதுக்குள்ள போற மனுஷன் எப்படி இருப்பான் தோழர்களே? அதுல போற மனுஷனை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் புகாரியில 6551வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த நெருப்புக்கு ஏற்ற மாதிரி
அந்த நரகத்துக்கு போற மனிதனை அல்லாஹ் தஆலா உருமாற்றுவான் தோழர்களே. இந்த உசுர் இருக்கும், இந்த உடல் இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஒரு விகாரமான பார்ப்பதற்கு பயங்கரமான அந்த 69 மடங்கு நெருப்பையும் அவனுடைய உடம்புல போட்டு சுடக்கூடிய அளவுக்கான ஒரு உடம்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவனுக்கு கொடுக்கிறான். பாருங்க, மா பைன மன்கிபைல் காஃபிர் மஸீரத்து 3 அய்யாமின் லிர்ராகிபில் முஸ்ரி. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மிக வேகமாக ஒரு மனுஷன் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் மிக வேகமாக நடந்தால் எவ்வளவு தொலைவு தூரம் அவனால் நடக்க முடியுமோ, ஒரு மனுஷன் மிக வேகமாக நடந்தால் எவ்வளவு தூரம் அவனால் நடக்க முடியுமோ அது போன்று 3 நாட்கள் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய தூரத்தின் அளவு அவனுடைய தோல் புஜம் அப்படியே பெருப்பிக்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். எப்படி இருக்கும் அவனுடைய கை, அவனுடைய கால் எப்படி இருக்கும், அவனுடைய அங்க அவயங்கள் எப்படி இருக்கும்? உலகத்துல சாதாரணமாக கொழுக்கிற மனுஷனை விடவும் பெருக்கிற மனுஷனை விடவும் கொஞ்சம் பெருத்துட்டான், அப்படியே ரோட்டால போறான் அல்லது ஒரு வீடியோ வருகிறது நடக்க இயலாம கஷ்டப்படுறான் என்றா அது நம்ம புதினமா பார்க்கிறோம், அதை புதினமா பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், ஒரு 3 நாள் தொலைவு தூரம் மிக மிக அவசரமாக வேகமாக நடக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு தூரம் நடப்பானோ அந்த அளவுக்கு அவன் தோல் புஜம் மாற்றப்படுமாக இருந்தால் அவன் உருவ அமைப்பு நரகத்துக்குள்ள போடுவதற்கு அல்லாஹ் எவ்வளவு பயங்கரமாக அதை தயார் செய்கிறான் என்பதை பாருங்க. இந்த உடம்பை படைச்சவனுக்கு, இந்த உலகத்துல நெடியவனை படைச்சவனுக்கு, கட்டையனை படைச்சவனுக்கு, கொளுத்தவனை படைச்சவனுக்கு, மெலிஞ்சவனை படைச்சவனுக்கு அதை விடவும் பன்மடங்கு பெரியவனாக அந்த நரகத்துக்காக வேண்டிய படைப்பது என்பது அது பெரிய விஷயம் அல்ல தோழர்களே, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. குன் ஃபயகுன், ஆகு என்றால் அது ஆகிவிடும். ஆனா நம்ம பயப்பட வேண்டிய தருணம் என்ன என்றால் அந்த நரகத்துல உள்ள நெருப்பு இந்த உலகத்துல உள்ள 69 மடங்கு அங்கே இருக்குது என்றால் அந்த நெருப்புடைய சூட்ட இந்த உடம்பு சாதாரண உடம்பு தாங்கிக் கொள்ளாது என்பதற்காகத்தான் அவன் துடிச்சு வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக 3 நாள். சும்மா சொல்லுங்களேன், ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடக்கிறான் என்றால் 50 கிலோமீட்டர் நடக்கிறான் என்றால் 3 நாளைக்கு 150 கிலோமீட்டர் நடப்பான் என்றால் உதாரணத்துக்கு நம்ம ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அவன் தோல் புஜம் பெருசாக அல்லாஹ் தஆலா ஆக்கித்தான் அந்த நரகத்துக்குள் அந்த மனுஷனை போட இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எப்படி இந்த உலகம் ஒரு வாழ்க்கையோ சுவர்க்கமும் ஒரு வாழ்க்கை தான். அங்க சுவர்க்கத்துல சும்மா சாப்பிட்டு சும்மா தூங்குற அப்படி என்பது அல்ல. அது சுவர்க்கம் ஒரு லைஃப். அங்க அழகுகள் கூடும், புழுதிகள் அடிக்கும், அங்க வந்துகிட்டு பசார்கள் இருக்கும், அங்க வந்துகிட்டு வெள்ளிக்கிழமை வரும். இப்படியான ஒரு லைஃப். சும்மா போய் சாப்பிட்டு படுக்கிற நினைக்கிறது வாரது மட்டும் அல்ல தோழர்களே, நினைக்கிறதெல்லாம் வரும். அப்படி இருந்தா என்னதான் இருக்கு அதுல? அதல்ல, அது ஒரு தனியான கற்பனை பண்ண முடியாது. இந்த வாழ்க்கையே இப்படி என்றால் நமக்கு கொஞ்சம் ஒரு வாகனம் கிடைச்சி, ஒரு சொத்து பத்து கிடைச்சி, ஒரு வாழ்றதுக்கு ஒரு ஊடு கிடைச்சி, கஷ்டம் இல்லாத ஒரு தொழில் கிடைச்ச உடனே இந்த வாழ்க்கையே இவ்வளவு சந்தோஷம் என்றா சுபஹானல்லாஹ், நோய் வராத, கொலஸ்ட்ரால் வராத, சுகர் இல்லாத, பிரஷர் இல்லாத, மூக்கு சிந்தாத, எந்த நேரமும் வாசமே வீசக்கூடிய, கஸ்தூரி வாசம் வீசக்கூடிய, புழுதிகள் அடித்தால் கூட அந்த புழுதிகள்ல போய் சொர்க்கவாதிகள் தண்ட உடம்பையே நலைத்துக் கொள்வார்களா? அவ்வளவும் வாரது கஸ்தூரி என்றால் தங்கங்களாலும் முத்துக்களாலும் மரகதங்களாலும் சோடிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது ஒரு லைஃப். சும்மா திண்டுட்டு தூங்குற வாழ்க்கை அல்ல.
அது ஒரு காலை மாலை வெள்ளி சனி ஞாயிறு என்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதை போல கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுவர்க்கத்துல வச்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத தண்டனையையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல குற்றம் செய்து அநியாயம் செய்து பாவங்கள் செய்து வட்டிகள் எடுத்து விபச்சாரங்கள் செய்து துரோகங்கள் செய்து மற்றவனை குத்தி வெட்டி வாழக்கூடிய மனுஷனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை மறந்துடக்கூடாது. நரகத்திலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கேயும் ஆடை அணிவிக்கப்படும், அங்கேயும் பெட்ஷீட் இருக்கும், அங்கேயும் மரம் இருக்கும், அங்கேயும் பானங்கள் இருக்கும், அங்கேயும் சூடை இருக்கும். ஆனால் அது நம்மளால தாங்க முடியாது. அது நம்மளால தாங்க முடியாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அல்லாஹ் ரசூல் தடுத்த ஒரு பாவம். எல்லாரும் இன்னைக்கு பாருங்க, சும்மா சிம்பிளா இன்றைக்கு உதட்டு கீழே வைக்கிறான், அதுக்கு ஒரு பேரை சொல்றான். இன்றைக்கு என்னென்னமோ பேர்ல போதை வஸ்துக்கள் வந்திருக்குது. இன்னைக்கு அதுக்கு முஸ்லிம் சமூகம் அடிமையாக இருக்குது. அதை பிடிக்கிறதுக்கு தனியான படைகளை போட்டிருக்கிறாங்க. ஆனா பிடிச்ச பாடு இல்ல, யாபட்டுக்குள்ளாலதான் விஷயம் வருகுது. அவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் வருகுது. ஆனா குடிக்கிறானுகள், சாகுறானுகள், தொங்குறானுகள், களவெடுக்கிறானுகள், அதை குடிச்சிட்டு போய் கொல்றானுகள். அட இவ்வளவு நெருக்கமான இறுக்கமான சட்டங்கள் போட்டிருக்கின்ற இந்த நாட்டுக்குள்ள அதையும் தாண்டி அல்லாஹ் ரசூல் தடுத்து நம்மளை பக்குவப்படுத்துகிற இந்த மார்க்கத்துல நம்ம இருந்து கொண்டு அதையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் நிலைமைய ரசூலை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு மனிதர் வாராரு, ஜெய்ஷான் என்று சொல்லுகின்ற பகுதியிலிருந்து ரசூலுல்லாஹ் வாரார். யமனில் உள்ள ஒரு பகுதி. அந்த காலத்துல உள்ள இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் இந்த ஹராமான வஸ்துக்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டதல்ல. அது நெல் கதிர், பழங்கள், திராட்சைகள், ஆப்பிள், ஈத்தம்பழம், இதுகளை ஊற வச்சு அது காலம் போய் அதுல வாரதான் அந்த சஹாபாக்கள் குடிச்சது. விளங்கிச்சானே? இன்றைக்கு இருக்கிறது ஹராம், அது என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நோய்களை தரக்கூடிய விஷயத்தை மனுஷன் குடிச்சு உலகத்தையும் அழிச்சு மறுமையை நாசமாக்குற காரியம் இன்றைக்கு நடக்குது. இவர் வாராரு. இவர் அவங்களோட ஊர்ல தயார் செய்யப்படும் இந்த கோதுமை ஊடாக அல்லது இந்த வித்துக்கள் ஊடாக கதிர்கள் ஊடாக செய்யப்படுகிற மதுபானம் சம்பந்தமா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப சொல்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க அது போதை ஏற்படுத்துதான்னு கேட்கிறாங்க. ஆமாண்டல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, நாளை மறுமையில இந்த உலகத்தில் எந்த மனிதன் இந்த போதை வஸ்தை பாவிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் லிமன் யஷ்ரபுல் முஸ்கிர ஐ யஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால், இந்த உலகத்தில் போதை வஸ்தை பாவிக்கக்கூடிய மனிதனுக்காக அல்லாஹ் நாளை மறுமையிலே தீனத்தில் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை நரகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் அப்படின்னா. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமா தீனத்துல் ஹபால், இந்த தீனத்துல் ஹபால் என்ற பானம் என்ன? இங்கேயும் பானம், குடிபானம், மதுபானம். அல்லாஹ் தஆலா அந்த பானத்துக்கு பகரமாக இன்னும் ஒரு பானம் நரகத்திலே கொடுப்பான். தீனத்துல் ஹபால் என்று சொல்கிறீர்களே, அந்த தீனத்துல் ஹபால் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்கு அஹ்லின் நார் அவ் உஸாரத்து அஹ்லின் நார், இந்த நரகத்துல இந்த 69 மடங்கு நெருப்புல போட்டு இவ்வளவு பெருப்பமான மனிதனாக அல்லாஹ் தஆலா மனிதனை மாத்தி அந்த மிக அதிக சூட்டுல போட்டு அல்லாஹ் பொசுக்குற போது அவன் உடம்புல இருந்து வடிமை, சீல், ஜலம், வேர்வை, அந்த வேர்வையையும் சீல்களையும் ஜலங்களையும் தான் அல்லாஹ் இந்த உலகத்துல குடிச்ச போதை வஸ்தை பாவித்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நரகவாதிகளுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சும்மா கேட்கிறேன், ஒரு குர்ஆன நம்பிய மனுஷனுக்கு, அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு, ரசூல் சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்பிய ஒரு மனுஷனுக்கு இந்த தண்டனையை நினைச்சு இந்த உலகத்துல கிடைக்கிற அற்ப சுகம், அதுவும் சுகமா, அது ஆபத்து, அதை கூட அவனால விட்டு விலக முடியல என்றால், அவனுக்கே இந்த தண்டனை என்றால்
நரகம் என்பது, நரகத்தின் தண்டனை என்பது எப்படி இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 364வது செய்தி தோழர்களே, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஹ்பன அஹ்லின் நாரி அஸாபன் மன் லஹு நஅலானி வஷிராகானி மின் நார். நாள மறுமையில ஆக குறைந்த நரகத்தில் உள்ள தண்டனை என்ன அப்படி என்று கேட்டால், அந்த நரகத்தில் உள்ள மனுஷனுக்கு ஒரு பாதணி அணிவிக்கப்படும், ஒரு சிலிப்பர், ஒரு சப்பாத்து போடப்படும். அதுக்கு 2 பட்டிகள் இருக்கும், 2 வார் துண்டுகள் இருக்கும். அந்த சிலிப்பர், அந்த பட்டி துண்டு அனுபவிக்கப்பட்ட மனுஷன் யக்லி மின்ஹுமா திமாகுஹு கமா யக்லில் மிர்ஜல். ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணிய சூடாக்கினால் எப்படி அது கொதிக்குமோ, அதுல எப்படி கொதிச்சு சத்தம் வருமோ, அதே போலதான் நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை அனுபவிக்கக்கூடிய மனுஷனுக்கு ஒரு பாதணி அனுபவிக்கப்பட்டு அதற்கு 2 வாறுகள், நெருப்பாலான வாறுகள், பட்டிகள் இருக்கும். அந்த சூட்டுடைய அகோரத்தின் காரணமாக அவன் மூளை செம்பு பாத்திரத்துல தண்ணிய சூடாக்கினால் எப்படி கொதிக்குமோ அது போன்று கொதித்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த தண்டனைய அனுபவிக்கக்கூடிய மனிதன் நினைத்துக் கொள்வான், இதுதான் இந்த நரகத்துல ஆக பெரிய தண்டனை என்று அந்த மனிதன் நினைத்துக் கொள்வான். அதுதான் நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா தோழர்களே? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா தோழர்களே? உலகத்தின் நெருப்பும் அதை விட 69 மடங்கும் நரகத்தில் ஆக குறைந்த வேதனை, ஒரு பாதனையும் அதற்கு 2 நெருப்பாலான பட்டிகளும் அதனூடாக மூளை கொதிக்குகின்ற, அதுவும் செம்பு பாத்திரத்துல தண்ணிய குதிப்பாட்டினா எப்படி கொதிக்குமோ அதுதான் அவன் நினைப்பான். ஆக கூடுதலான தண்டனை, உயர்ந்த தண்டனை நரகத்தில் என்று நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சர்வ சாதாரணமா அல்ல அந்த நரகத்தை பத்தி இவ்வளவு பயங்கரமாக எச்சரிக்கிறார்களாக இருந்தால் நம்ம எல்லாம் எவ்வளவு கவனமா இருக்கும். இந்த பாவம் செய்யாம நன்மை செய்யற விஷயத்துல, தொழில் செய்கிற விஷயத்துல, ஏனைய விஷயங்கள்ல ஹலால் ஹராம் நம்முடைய விஷயத்துல, பேணுதலான விஷயத்துல நம்ம எவ்வளவு பாரதூரமான ஒரு எண்ணத்தோடு இந்த உலகத்துல வாழும். ஒரு சர்வ சாதாரணமா நமக்கு ஒரு காய்ச்சலோ அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்ச உடனே அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ள போயிட்டோம்னு வைங்க, நம்மளால நடக்க முடியல, எழும்ப முடியலண்டா கூட என்ன கற்பனை எல்லாம் வருகிறது தோழர்களே. யாரையும் கூப்பிட முடியல, உதவிக்கு அழைக்க முடியல, சாதாரண வருத்தம் வந்து நம்மளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டாங்கடா, ஒரு ஆள் பக்கத்துல நிக்க கூட விட மாட்டாங்க. நம்ம நினைச்சதை பேச முடியல, நினைச்ச மாதிரி சாப்பிட முடியல, எழும்பி உட்கார். இந்த உலக வாழ்க்கையிலேயே இவ்வளவு கஷ்டம் என்றால் சுபஹானல்லாஹ், அழிவில்லாத, மரணம் இல்லாத, முடிவில்லாத பன்மடங்கு தண்டனை தயார் செய்யப்பட்டிருக்கிற அந்த நரகத்தின் கொடுமைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தின் 49, 50வது வசனம், வத்தரல் முஜ்ரிமீன யௌமைதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபார். அந்த நாளையில குற்றவாளிகள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள், அநியாயம் செய்தவர்கள், பாவிகள் எல்லாரையும் நீங்க பாப்பீங்க, சங்கிலிகளால் அவர்கள் பிணைக்கப்பட்டிருப்பாங்க. கற்பனை பண்ண இயலும். சராபீலுஹும் மின் கத்திரானின் வதக்ஷா வுஜூஹுஹும் நார். அவங்களோட சட்டை தாரால் ஆன சட்டைகளாக இருக்கும். தார சூடு காட்டினா அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு மண்ணை போட்டாதான் தணிக்கலாம். அது தானா போகும், தாறு பட்டாலே உருகிடும். இந்த உலகத்துல உள்ள நெருப்ப சூடு காட்டுகின்ற தாறு அவ்வளவு சூடு என்றால் 69 மடங்கு சூடாக்கப்பட்டு அதுதான் மனிதனுக்கு ஆடையாக அணிவிக்கப்படுமாக இருந்தால், அந்த தார உடுப்பாக உடுத்தாட்டி அவன் முகத்தை அல்லாஹ் தஆலா நெருப்புக்குள்ள வைப்பான் என்றால் அந்த தண்டனை என்பது எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல தொடர்ந்து சொல்கிற போது, சூரத்துல் ஹஜ் 21வது வசனத்துல சொல்கிற போது,
அவன் குடிக்கக்கூடிய அந்த தண்ணி சூடானதாக இருக்கும். அவன் குடிக்கிற போது அவனுடைய குடல்களும் தோள்களும் உருகிவிடும். அவன் குடிக்கக்குள்ள தோளும் குடலும் உருகிவிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனையாக அந்த நரகத்தின் தண்டனைகள் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கவாதிகளை பற்றி சொல்கிற போது இன்னல்லாஹ யுதுகிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்திலே நுழைவிப்பான். அந்த சுவர்க்கம் அப்படியே சுவர்க்கத்தின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதிலே அவர்கள் தங்கத்திலான பாத்திரங்களையும் முத்துக்களான அந்த கற்களையும் அவர்கள் அங்கே பார்ப்பார்கள். அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் பட்டாலான ஆடைகளாக இருக்கும். நரகத்துல உள்ள ஆடை நெருப்பாலான ஆடை, சுவர்க்கத்துல உள்ள ஆடை பட்டாலான ஆடையாக அது இருக்கும். அவர்கள் என்றென்றும் அங்கே தங்கி வாழ்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தின் பக்கம் ஆசைப்பட்டு நரகத்தின் பக்கம் தண்டனையை அறிந்து தெரிந்து படித்து அதில் இருந்து தௌபா செய்து அந்த பக்கம் போய்விடாமல் சுவர்க்கத்தின் பக்கம் போகக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணுமாக இருந்தால், தன்னை ஒரு பேணுதலான மனுஷனாக ஆக்கிக் கொள்ளணுமாக இருந்தால், அவன் நரகம் சம்பந்தமாக நிறைய வாசிக்கும், நிறைய படிக்கும். இன்ன பாவத்துக்கு இன்ன தண்டனைகளை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் அப்படியே அவன் வாசிக்க அவன் உள்ளத்துல உள்ள இந்த பாவத்தில இருந்து தன்னை காத்து கொள்ள முடியாது என்று தவிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் பெண்களுக்கும் அது நல்ல பாடமாகவும் அவர்களை மாற்றக்கூடிய ஆசான்களாகவும் அது இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்க, நரகம் சுவர்க்கம் பேசுதே நான் ரசூலுல்லாஹ் ஒருக்கா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நரகமும் சுவர்க்கமும் வாதாடி கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சுவர்க்கம் எனக்கு என்ன நேர்ந்தது, இந்த ஏழைகள் தான் எனக்குள்ள வாராங்க, ஒன்றுக்கு மேலானவங்க தான் வாராங்க அப்படி என்று சுவர்க்கம் சொன்னது. நரகம் சொன்னது அக்கிரமக்காரர்களும் பெருமை அடிக்கக்கூடியவர்களும் தான் எனக்கிட்ட வாராங்க அப்படி என்று இந்த சுவர்க்கமும் நரகமும் பேசியதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாருங்க, மறக்காம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தி, இது சஹீஹான செய்தி. அஹ்மதுல 13173, 4340, நசாயில 5521 செய்தி. பல ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சஅலல்லாஹ் யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் வேண்டும் அப்படி என்று சலாத்தன் 3 முறை அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறார். மன் சஅலல்லாஹல் ஜன்னத 3 மர்ராத், யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தா அப்படி என்று துஆ கேட்கிறார்களோ அவருக்காக காலத்தில் ஜன்னா, சுவர்க்கம் சொல்கிறது, அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் அந்த மனுஷனை சுவர்க்கத்துக்குள்ள நீ நுழைவிச்சிடு அப்படி என்று சுவர்க்கம் அந்த மனுஷனுக்காக துஆ செய்யுது. நம்ம யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தா, எனக்கு சுவர்க்கத்தை தா, சுவர்க்கத்தை தா அப்படி என்று ஒரு நாளைக்கு 3 தடவைகள் நாம் துஆ கேட்டால் நமக்காக சுவர்க்கம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இன்ன அடியானுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுத்துடு அப்படி என்று அல்லாஹ் கிட்ட சுவர்க்கம் துஆ கேட்கிறது. வமன் இஸ்தஜார மினன் நாரி 3 மர்ராத், எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுகிறாரோ அந்த மனுஷனுக்காக காலத்தின் நார் நரகம் சொல்கிறது, அல்லாஹும்ம அஜ்ருஹு மினன் நார், யா அல்லாஹ் அந்த மனுஷனை நரகத்திலே இருந்து நீ பாதுகாத்துடு, நரகத்திலே இருந்து நீ பாதுகாத்துடு, நரகத்திலே இருந்து நீ பாதுகாத்துடு என்று அந்த நரகம் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது. என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு உலகத்துல மனுஷன் என்னையாவது செஞ்சு இந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, டெலிகிராம்ல அல்லது வேற சோசியல் மீடியாவுல முன்னுக்கு வந்துடணும் அப்படி என்று பாட்டும் கூத்தும் நடையும் கும்மாளமும் நீச்சலும் அப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு திரிகிற காலத்துல ஒரு மனுஷன் மார்க்கத்தை படிச்சு குர்ஆனை பாடமாக்கி சுன்னாவை படிச்சு நரகத்துடைய தண்டனைகளை படிச்சு அந்த சினிமாவுக்குள்ள போய் சிக்கிடாம
மியூசிக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளாம அல்லாஹ்ட அந்த பாதுகாப்போடு இந்த உலகத்துல வாழ்ந்து நாளை மறுமையில சுவர்க்கம் போறதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியமாகவும் சாதனையாகவும் இருக்கணும் என்பதை நானும் நீங்களும் அறிந்து தெரிந்து இந்த உலகத்துல நரகத்தை படித்து அதில் இருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தை படித்து அந்த சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாகவும் வாழ்க்கையில மறந்துடாம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட சுவர்க்கத்தை கேட்டு நரகத்தில இருந்து பாதுகாப்பு பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.